நாம் தினமும் சாப்பிடும் சாதம் உடல் நலம் கெடுக்கும் என சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அதுக்கும் ஒரு நல்ல மாற்றம் உண்டு. அதுதான் சாமை. இது சாதா உணவு இல்லை. இது உடம்புக்கு நல்ல பலன் தரும் ஒரு பழைய உணவு. ரைஸை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது பிளட் சுகர் சடனாக உயராது. அதனால தான் இப்போ டாக்டர் கூட இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு முன்னாடி டயபெட்டிக்ஸ், வெயிட் கெயின், டயர்ட்னஸ் இது எல்லாம் காமன் ஆகிடுச்சு. நம்ம பிஸி லைஃப்பில் ஈஸியான ரைஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் அதுவே நம்ம ஹெல்த்தை ஸ்லோவாக டேமேஜ் பண்ணுதுங்க. ஆனால் ஒரு ஸ்மால் சேஞ்ச் உங்கள் லைஃபையே டோட்டல் சேஞ்ச் பண்ணுங்க. அது என்னன்னா, ரைஸுக்கு பதிலாக சாமை மில்லட் எடுத்துக்கிறது தான். எந்த மில்லட்னாலும் எடுத்துக்கலாம். சாமையில் என்ன ஸ்பெஷல்? ஃபைபர் அதிகம், அதனால் டைஜஷன் ஸ்மூத்தாக நடக்கும். அயன் நிறைய, எனர்ஜி பூஸ்ட் ஆகும். லோ கேலரிஸ், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். குளுட்டன் ஃப்ரீ, ஸ்டொமக்குக்கு லைட்டாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் சாப்பிட்டதும் ஃபுல் ஃபீலாக இருக்கும். அதனால் அன்னெசரி ஸ்நாக்கிங் குறையும். நம்ம முன்னோர்கள் டெய்லி சாமை மாதிரி மில்லட் சாப்பிட்டதுனால அவர்களுக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? வீக்லி 2 to 3 days ரைஸை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். சாம்பார் ரைஸ் செய்து சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாமை உப்புமா, தோசை, பொங்கல் கூட செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குங்க. சில நாட்களில் நீங்களே டிஃப்ரென்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. நான் பர்சனலாக ட்ரை பண்ணேங்க. ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் 1 வீக்கில் லைட் ஃபீல், அதிக எனர்ஜியாக இருந்தது. கொஞ்சம் பாடிக்கே நல்லா இருந்ததுங்க. நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் நம்ம ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இருந்தது. ஆனால் நாம் மாடர்ன் லைஃப்பில் அதை மறந்துட்டோம். நீங்களும் சாமை மில்லட் சாப்பிடுவதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹெல்த்தில் நல்ல மாற்றம் தெரியும்.